பெரிய ஃபேன் சாய் பல்லவி மேடம். டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் டெய்லி படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறையா இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ மனப்பாடம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே வந்து he told about this film. From that time it sounded very exciting for me because the film has a very... மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேனு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது? ஒரு மனுஷனா அவனை வந்து எவ்வளோ விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஒன்று புரியுது, ஒரு மனுஷன் இருக்கிறப்ப விட இல்லாதப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவனை. ஈவன் அந்த போஸ்டர் பார்த்து நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். எல்லாரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அதுக்கு தான் நாங்கள் வெயிட்டிங். நீங்கள் ஊன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்கள் வந்துடுறோம். தேங்க்யூ ஸோ. பாலா இயக்கத்தில் ஆர் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேயோட ஒரு படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார், பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். இது வந்து எனக்கு கருணா சொன்னார், இது கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை எடுக்கும் போதே தெரியுது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே, இந்த ஷார்ட்ஸு, இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், த ஹோல் டீமுக்கு, அரவிந்த் சாருக்கு, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன் சாய் பல்லவி மேடம். நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட், த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க. இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாரையுமே சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் டைரக்டர் சாரோட பழைய படங்கள் கார்த்திகேயா எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களுடைய 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd ஃபிலிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும், எல்லாம் வேறு வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு, உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும். சே இஸ் லைக் wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட இது நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப மெனக்கிடுவாங்க. அவங்க தெலுங்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம். ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவோம் நாங்கள். ஸோ 2 பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ. ஏன்னா அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக very I'm hats off to you, man. I mean, for your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back.
அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் தண்டில் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப எஸ்ஆர் பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னும் போது அவங்க ஒத்துக்கல அந்த படத்தை பண்ணுறதுக்கு. அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்குது. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து ஈ வில் நாட் செலக்ட் அ ஃபிலிம் ஆர் டூ அ ஃபிலிம் வித்தவுட் ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து எங்கள் தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபிலிம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சென்னை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன், நல்லா இருக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங். ஐ எம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்து மூண்டேடி சார் எங்கேயோ சென்சார் விஷயம் ஏதோ போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து. நோ ஐ அம் ட்ரைங் டு. ஓ அப்படியா, பார்த்தீங்களா? ஒரு மனுஷன்னா அவனை வந்து எவ்வளோ விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒன்று புரியுது, ஒரு மனுஷன் இருக்கிறப்ப விட இல்லாதப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவனை. Anyway, Chandu sir has been working very hard for this film, so I think he's in some work. நாங்களும் அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுற்றிட்டு இருக்கோம், நடுவில் இங்கே வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்லைனராக சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் டு ஆல் யுவர் அங்கிள். அங்கிள் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஹீஸ் ஃபேமிலி டு அஸ். அஃப்கோர்ஸ் என்ன சின்ன பையன்லேருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஹீஸ் ஆல்வேஸ் அ மியூசிக் லவர் அண்ட் a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாக சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ, ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். ஐ மீன் த வே ஹி பில்ட் இஸ் பாடி அண்ட் த வே ஹி வாஸ் லுக்கிங் இஸ் லைக் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் and it's showing in the film, Chai, and you have done a great job. So நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கைதட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி, அவங்க சாய் பல்லவி பற்றி பேசணும், அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெனரலாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேனு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது. பட் எனிவே சாய் பல்லவி ஹவ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் பிகெஸ்ட் ஃபேன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ஐம் எ ஃபேன் ஆஃப் ஹர் டான்ஸ். அண்ட் நிறைய வாட்டி அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு இப்போ தேடிட்டே இருப்பேன். அதனால் நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அது வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ த விஷுவல்ஸ் ஆர் ஸோ குட் அண்ட் த ஸ்டோரி இஸ் ஸோ டச்சிங். அண்ட் ஐ திங்க் யூல் ஆல் ஹாவ் அ கிரேட் டைம் வாட்சிங் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் another dear brother Karthi sir for being kind enough to attend this function and cheering for us. Thank you sir, we are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir Karthi Suraj sir, thanks to you. And sir, நீங்கள் வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்கில் பயங்கர ஓப்பனிங் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களே வந்து
த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. த வே த கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் த வே இட் வைண்ட்ஸ் அப், இட்ஸ் பியூட்டிஃபுல்லி knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You have done a great job, sir. Thank you so much. Thank you so much. And Viveka sir, ஒரு வண்டி நில்லுங்க, எல்லோரும் ஒரு ஜோராக கை தட்டுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்க்கு எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரைட்டர்ஸ் சன். எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் வாஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்ன தான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி இல்லை, நான் சொல்கிறது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஆமாம், மறுபடியும் தட்டலாம். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக, ஒரு பிரதராக, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சில டைம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி, லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியாக நின்ன விவேகா சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to one and all. Please watch the movie on 7th Feb, and I hope you'll all love it. Thank you guys. Thank you. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் ஒண்ணே ஒண்ணுதான் சார். ஒரே நிமிஷம் கூட்டி. இல்ல சார், வில்லங்கமாலாம் எதுவும் கேட்கல சார். அதாவது இப்போல்லாம் யாரும் வந்து பார்ட்டி பண்ண போகிறதுக்காக காசு, இல்லை சாப்பிட போகிறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு அப்படிலாம் வந்து செலவு பண்ணுறதில்ல. எல்லா பசங்களும் காசை சேர்த்து வச்சு கான்சர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்தில் அவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் கான்சர்ட் அது. பீப்புள் என்ஜாய்ட் ஸோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எங்களுக்கும் வேணாமா? எப்போ சென்னையில் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் எதுவும் பயங்கரமான கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணுவீங்களேன்னு சார். கண்டிப்பாங்க சென்னையில் we are coming up with a huge concert. சார் அவங்க கேட்டாங்க, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இல்லை we just had a huge concert in Hyderabad. Then this month we are doing it in Feb we are doing it in Vizag, then in Bangalore, then we are coming to Chennai by May or June. So கண்டிப்பா வாங்க, எல்லாரும் ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். அதுக்கு தான் நாங்க வெயிட்டிங். நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். Thank you so much sir. கண்டிப்பா thanks for all the love. ஒரு 2 லைன் பாட முடியுமா ப்ளீஸ்? லைட்டா அந்த ராக் ஸ்டார் வைப்ஸ் ஃபீல் பண்ணோம்ல நாங்க. விவேக் சார் வாங்க சார். நீங்க தான் சார் அவருக்கு ஜோடி, எப்போ வந்தாலும் ஸ்டேஜ்ல வாங்க. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே வந்து he told about this film. From that time it sounded very exciting for me because the film has a very good director. Chanduoda previous films la very interesting films and very great actors. Nagachaitanya sir and Sai Pallavi madam பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. அமரனில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட்டப் இன் அ வெரி யூனிக் ஸ்பேஸ். அண்ட் கர்ணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். நான் காமெடி மட்டும் இல்லை, ஹி கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ நரேன் சார், அவர் வந்து பீட்ஸாலேருந்து ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு see him also in the film. And all the very best to the entire team. Allaran sir, director and the entire crew. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஒரு ஃப்ளோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே த்ரூ ப்ரெஸ் அண்ட் மீடியா கீதா ஆர்ட்ஸ், அல்லு அரவிந்த் காரு, for believing me for such an important and nice role. Thank you so much, sir. For any artist, it's a dream to have a launch like this. Thank you so much. Producer Bannivas Garu and Chandu Mundetti Garu, director,
அவர் எனக்கு என் போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது, சார் எனக்கு தான் அந்த ரோல் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் entire Tandel team, all the assistant directors, Shyam sir, DOP and the entire team, thank you so much. And daily படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கும், பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ மனப்பாடம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு, காலைல திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய் பல்லவி காரு. தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நாக சைத்தன்யா காரு, டைனமிக் bundle of energy. So happy to be on board in your film. Thank you so much sir. DSP sir, I'm a big fan of your music. Last week meet பண்ணோம். Thank you so much. Karthi sir, thank you so much. Last year full உங்களோட தான் இருந்தேன். Bava they are shooting. So it was a wonderful experience. Close friends, VP sir and Karthik Subraj. Feeling a bit nervous, but I'm really thankful to this entire team. And I wish you all will like my role. Thank you. எல்லாருமே தண்டேல்னா என்ன அப்படின்னு ஒரு இது. ஸோ நமக்கு இப்போது இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இப்போது அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும். அது அந்த போஸ்ட் பாகுபலி, அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். பாகுபலினா என்னென்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை. அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்டேல்னா லீடர் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போது ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்றைக்கி ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காமல் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அந்த கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் ஐடியா பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல்லரவிந்த் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக ஒரு 15-20 வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்ருக்காங்க, மக்களை மகிழ்விச்சிட்ருக்காங்கங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரித்த படத்தை ட்ரீம் ஐடியா பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு நாக சைத்தன்யா அவர்கள், அவரோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு படத்தை நான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு சாய் பல்லவி அவர்கள், ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஒரு படம் ஓகே இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், கருணாகரன் அவர்கள் வந்து இப்போது ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் ஒன்று தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு, அந்த படம் வந்திருக்கு. அண்ட் இதை திரு விவேகா சார் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சந்து மொண்டேட்டி அண்ட் டிஎஸ்பி அவர்கள். ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிலைட் லவ் ஃபில்முக்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது, அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு. நரேன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் இந்த வர February 7 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ராக் ஸ்டார். ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு நன்றி, வெங்கட் பிரபு சார் அவர்களுக்கு நன்றி, கார்த்தினா அவர்களுக்கு நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இந்த படத்தை
இங்கே வெளியிடுறதுக்கு உதவுற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் த ஹோல் மீடியா ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி, வெளியிடுறப்பவும் சரி, அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். பாலா இயக்கத்தில் ஆர் என் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.